Hi, hello, வணக்கம் and welcome to VSK Teachers YouTube channel. This is Suresh Kannan. வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் மிட்டமுக்கான கிராமர் போர்ஷனில் என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்க அண்ட் அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சிலபஸ் தெரிஞ்சுக்கங்க. கிராமர் டாப்பிக்கில் என்ன கேட்பாங்க அப்படின்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், மாடல்ஸ் அண்ட் வாய்ஸ். இது எல்லாமே யூனிட் 1ல் இருக்குது. இந்த வாய்ஸ் மட்டும் நமக்கு 2 மார்க் செக்ஷனில் கேட்பாங்க. நெக்ஸ்ட் ஆர்டிகிள், ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ் அண்ட் சிங்குலர் ப்ளூரல். இது மூணுமே யூனிட் நம்பர் 2ல் இருக்கக்கூடிய டாப். அண்ட் சிங்குலர் ப்ளூரல் தேர் ஆர் 2 pages. 2 பேஜில் நமக்கு புக்கில் இருக்கும். என்னென்ன பேஜ் அப்படிங்கிறத நான் டிஸ்பிளேல தாரேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த 2 பேஜில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸையும் படிச்சுக்கோங்க, நமக்கு வரும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, சூஸ் த அப்ராப்ரியேட் ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் லேடி. லேடி அப்படிங்கிற வேர்ட் ஒயில முடியும். ஸோ ஒயில முடிஞ்சுன்னா ஆப்ஷனில் எங்கே ஐஇஎஸ் இருக்கோ அதை சூஸ் பண்ணுங்கள். இங்கே லேடிஸ் எஸ் இருக்குது, இங்கே லேடிஸ் ஐஇஎஸ் இருக்குது, இங்கே லேடி அப்படியே கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஒன்று. நெக்ஸ்ட் கொஸ்டின், சூஸ் த அப்ராப்ரியேட் prepositional phrase. Question read பண்ணலாம். Several warnings he continued to swim due to, in spite of and because. இந்த due to and because of க்கு ரெண்டுக்குமே ஒரே மாதிரியான மீனிங் தான். காரணத்தால் அதான் அதுக்கான மீனிங் தமிழில். இன்ஸ்பைட் ஆஃப் அப்படின்னா இருந்த போதும் அப்படிங்கிற மீனிங்ல. இங்க பாருங்க, வார்னிங்ஸ் அண்ட் கண்டினியூடு டு ஸ்விம். நிறைய வார்னிங்ஸ் இருந்த போதும் அவன் ஸ்விம் பண்றதை கண்டினியூ பண்ணா. அப்போ ஆப்ஷன் பி தான். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின், சூஸ் த அப்ராப்ரியேட் மாடல். மாடல் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, ஐ டேஷ் வின் திஸ் கான்டெஸ்ட். டிட்டர்மினேஷன் விடாப்பிடியான இருக்கக்கூடியதுக்கு என்ன வார்த்தை அப்படின்னு கேட்குறாங்க. வில் அப்படிங்கிறத நம்ம சேனல்லே ஆல்ரெடி மாடல்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் நமக்கு கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். வேணும் அப்படின்னா செக் பண்ணி பாருங்க. டிஸ்பிளேல தெரியக்கூடிய வீடியோஸ் தான், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, செக். கொஸ்டின் நம்பர் 4, சூஸ் த அப்ராப்ரியேட் ஆர்டிக். ஸோ ஆர்டிக்கிளை பொறுத்த வரைக்கும் டேஷ் எங்கே இருக்குன்னு அதை பார்க்கணும். அப்புறம் டேஷுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய வேர்டு, இந்த வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டரோட ப்ரொனன்சியேஷன் என்னன்னு பாருங்க. எம்எல்ஏ ஏ உயிரெழுத்து ஏல முடிஞ்சிச்சுன்னா நம்ம ஆன் அப்படிங்கிற ஆர்டிக்கிள் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதான் ரூல். ஆர்டிக்கிளை பற்றின டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் நம்ம சேனல் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம், அதையும் நீங்கள் செக் பண்ணி. நெக்ஸ்ட் கொஸ்டின், சேஞ்ச் த அண்டர்லைன் வேர்ட் இன்டு அட்வர்ப். கொடுத்துருக்க கொஸ்டினை ரீட் பண்ணுவோம். அந்த யங் சீகல் கேவ் அவுட் லவுட் கால். ஸோ அப்போ யங் சீகல் அப்படிங்கிறது சப்ஜெக்ட், கேவ் அவுட் அப்படிங்கிறது இதுதான் வேர்ப். இந்த கேவ் என்னவா இருக்கு அப்படின்னா V2வா இருக்கு. நம்ம இந்த லவுடை தான் அட்வர்பா மாற்றணும். ஸோ இந்த லவுடுக்கும் இந்த கேவுக்கும் சுத்தமாக ரிலேட்டிவே கிடையாது. மேபி இந்த காலுக்கும் இந்த கேவுக்கு ரிலேட்டிவ் இருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், இந்த கேவை ரிமூவ் பண்ணுறோம். இந்த காலை V2 அப்படின்னு கால்டுன்னு மாற்று. ஸோ இப்படி கால்டுன்னு மாற்றினா இந்த லவுட் என்னவா மாற்றிக்கலாம், நம்ம லவுட்லி அப்படின்னு மாற்றிக்கிட்டா. ஸோ தட் இஸ் அ adverb. So again we have to add some words. Called out, சப்ஜெக்ட் அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். the seagull called out loudly. ஸோ இப்போ தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் என்னதுக்கு அப்படின்னா, சேஞ்ச் இன் டு அதர் வாய்ஸ். ஆக்டிவ் அண்ட் பேசிவ் வாய்ஸ் நம்ம சேனல் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் இது என்ன வாய்ஸ்ன்னு பாருங்க. இது ஒரு ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸ். ஏன்னா என்ன கிடையாது, பை அப்படிங்கிற வேர்ட் கிடையாது. ஸோ இது ஆக்டிவ் வாய்ஸ். இப்போ கொடுத்துருக்கலாம் என்னன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். சப்ஜெக்ட் அப்படிங்கிறது நோபடி தான் சப்ஜெக்டாக இருக்கீங்க, பட் அங்கே ஒரு நோ இருக்குது. ஸோ இந்த நெகட்டிவே நம்ம கன்சிடர் பண்ணணும். சுட் அப்படிங்கிறது ஒரு ஆக்சிலரி வேர்ப், வைலேட் அப்படிங்கிறது V1. ஸோ த ரூல்ஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறத சப்ஜெக்ட் பிளேஸ்க்கு கொண்டு வரோம். ஸோ அப்போ ஆன்சர் ஃபர்ஸ்ட் த ரூல்ஸ். நெக்ஸ்ட் சப் வேர்ப் எழுதுறோம், சுட். நல்லா கவனிச்சுக்கோங்க. எங்கே நம்ம நோ ஆட் பண்ணணும் அப்படின்னா ஹெல்பிங் வேர்ப்புக்கு அடுத்து தான் நம்ம நாட் ஆட் பண்ணணும். வேற எங்கேயுமே நாட் அகட்டிவ் ஆட் பண்ண முடியாது. ஸோ சுட் நாட். ஸோ சுட் பிளஸ் V1 அப்படிங்கிறத நம்ம என்ன மாற்றிக்கலாம்னா சுட் பிளஸ் B பிளஸ் V3 அப்படின்னு மாற்றும். ஏன்னா ஆல் V1 சேஞ்சஸ் V3, ஆனால் சுட்டுக்கு அப்புறம் ஒரு V1 தான் வரணும். இதை ரெண்டையும் காம்பன்சேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம இதை V3 மாற்றும் போது நம்ம ஒரு V1 ஆட் பண்ணுறோம். ஸோ அப்போ அந்த V1 தான் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி V1 V3 மாற்றணும். ஸோ அப்போ வைலேட்டட் பை நோபடியில் நோ போச்சு, பேலன்ஸ் படி இருக்கு. அதை நம்ம என்ன மாத்திக்கலாம் அப்படின்னா we have to change as a anybody. So answer என்ன, the rule should not be violated by anybody. கொஸ்டின், ஒருவரும் ரூல்ஸை வைலேட் பண்ணக்கூடாது. ஆன்சர், ரூல்ஸ் யாராலையும், அதான் எனிபடி, வைலேட் பண்ணப்படவில்லை. அதான். ஸோ ஸ்க்ரீனில் தெரியுத இந்த கொஸ்டின் தான் நம்ம அடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளனேஷனோட பார்க்க போகிறோம். இந்த மாதிரியான கிராமர் டாபிக்ஸ்க்கான ஆன்சர்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு நம்ம சேனலோட வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் we will meet on another wonderful topic. Until then, bye and signing off. This is Suresh Kannan, VSK. Thank you. Have a good day.